சிண்டுவும் அவரது நண்பர்களும் சிறுவர் பூங்காவில் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சிண்டு தெரியாமல் வழிமாறி காட்டிற்குள் சென்று விட்டான். ஐயையோ, வழிமாறி இந்த காட்டுக்குள்ள வந்துட்டோமே, இப்ப எப்படி நம்ம சிறுவர் பூங்கா இல்லைன்னா நம்ம கிராமத்துக்கு போறது? எப்படி போகணுன்னே தெரியலையே. யாரையாவது வழி கேட்போம் இந்த இடத்துல. காட்டெருமை அண்ணா, காட்டெருமை அண்ணா, நான் பசங்களோட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தேன். வழி தெரியாமல் இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். என்னை எப்படியாவது இந்த காட்டை விட்டு வெளியே கொண்டு போய் என்னை வீட்டில் விட்டுறீங்களா? ப்ளீஸ் அண்ணா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. தம்பி, இந்த காடு ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லை, இங்கே தந்திரமான சில குரங்குகளும் இருக்கு. அது கையில் நீ மாட்டிக்கிட்டேன்னு அவ்வளோதான், அது கொண்டு போய் சிங்கத்துக்கிட்ட உன்னை கொடுத்துரும். அப்புறம் நீ பார்த்தீங்கன்னா பலிகடா ஆயிடுவ. ஐயோ காட்டுமையாண்ணா, அப்படி சொல்லாதீங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. யார் இந்த மனுஷ பையன்? இந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறான். என்ன வேணுமா? என்ன பண்ணிட்டு இருக்கான் இங்கே வந்து? குரங்கண்ணா, நான் வழி மாறி வந்துட்டேன். அதுதான் மாடு அண்ணாக்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் எப்படி வெளியே போகணுன்னு. உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா இந்த காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு? ஆமாம்ப்பா, இந்த பையன் ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கிறான். வழி தெரியாமல் வந்துட்டான். இவனை எப்படியாவது காட்டுக்கு வெளியே கொண்டு போய் விட்டுறணும். உனக்கு ஏதாவது குறுக்கு வழி இருந்தால் கொஞ்சம் தெளிவாக சொல்லு. குரங்கு திட்டம் போடுவதை அறிந்த மாடு சுதாரித்து கொண்டு அந்த சிறுவனை கூட்டிக் கொண்டு குறுக்கோளில் செல்ல திட்டம் தீட்டியது. தம்பி, என் பின்னாடியே வா. நான் எனக்கு தெரிஞ்ச குறுக்கு வழியில் உன்னை கூட்டிகிட்டு போய் ஊருக்கு முன்னாடி விட்டுட்டு வந்துடுறேன். அங்கே பாரு தம்பி, உங்கள் கிராமம் தெரியுது. எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடு. நான் உன்னை இந்த இடத்துல விட்டுறேன், சரியா? இனிமேல் இந்த மாதிரி காட்டு பக்கம்லாம் தனியாக வராத. உனக்கு பாதுகாப்பு இல்லை. இனிமேல் யார் இருந்தாலும் பெரியவன் கூட மட்டும் வரணும், சரியா? இந்த உதவிக்கு மிக்க நன்றி மாடண்ணா. எங்கள் ஊர் வந்துச்சு, போயிட்டு வரேன்.